பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகளே உனக்கு சமாதானம் என்பதாக. என் அன்பு மகனே உனக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்க சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது வியாதியா இருக்கலாம், உபத்திரவமா இருக்கலாம். இன்னைக்கு சமாதானமா எல்லாருமே இருக்கிறாங்களே, என்னால மாத்திர சமாதானம் இருக்க முடியலையே அப்படின்னு உங்க உள்ளம் ஒரு சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. வெளியே சிரிக்கிறது போல, சந்தோஷமா இருக்கிறது போல நடித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா உங்க உள்ளம் ஒரு சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன் என்று. இன்னைக்கு எதனால உங்க சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்துல என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறா. ஒருவேளை வியாதியின் நிமித்தமாய் உங்க சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உபத்திரவத்தின் நிமித்தமாய் உங்க சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இப்போ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் கடந்து வருகிறது. உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் நதியை போல பாய்ந்து வருகிறது. இப்ப உங்களுக்காக நான் ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறேன். பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்க சமாதானத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வியாதிகள் விலகட்டும், வறுமைகள் விலகட்டும், உபத்திரவங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சமாதானத்தை அருளி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.